எல்லாருக்கும் வணக்கம். டிரைவராக இருந்தால் சென்னையில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஏர்னிங் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ தொடர்ச்சியாக இந்த வாரம் போன வாரத்துக்கான வீடியோ இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பயணங்கள் முடிவுதலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோக்கு லைக் பண்ணிவிடுங்க. எதுவும் சொல்ல வேண்டியது இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வாரம் எப்பயும் போல் காலம் போட்டாச்சு. ஞாயிற்றுக்கிழமை எவ்வளோ ஓட்டியிருந்தோம் பார்த்தீங்கன்னா 5334 ரூபா ஓட்டியிருக்கோம். அன்றைக்கி சிஎன்ஜி டோல் பார்த்தீங்கன்னா 1475, எல்லாம் போக 3859 ரூபா. திங்கக்கிழமை 6329 ரூபா ஓட்டியிருந்தோம், 927 ரூபா சிஎன்ஜி, 5402 ரூபா. செவ்வாய்க்கிழமை ஓட்டவே இல்லை. ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை என்ன ஆயிடுச்சுன்னா வண்டி கிளச்சு பிளேட்டு போயிடுச்சு. அது சம்மந்தமாக சர்வீஸ் விட்றதுக்காக போயிருந்துருந்தேன். அதனால் செவ்வாய்க்கிழமை நம்மளால் ஓட்ட முடியல. புதன்கிழமையும் கம்மியாக தான் ஓட்டியிருப்பேன். ஏன்னா செவ்வாய்க்கிழமை மத்தியானம் விட்டுருந்தேன், புதன்கிழமை சாயங்காலம் தான் போய் வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் சாயங்காலத்துக்கு மேலே ஓட்டி தான் 1990 ரூபா ஓடி இருக்குது. சிஎன்ஜி 537 ரூபா, மொத்தம் 1454 ரூபா பேலன்ஸு. வியாழக்கிழமை பார்த்துக்கிட்டிங்கன்னா 3767 ரூபா. அந்த கிளச்சு பிளேட்டு போனதுக்கான செலவை இதில் சர்வீஸில் ஆட் பண்ணியிருக்கேன். 9000 ரூபா அன்றைக்கி நமக்கு செலவு, கிளச்சு பிளேட்டு ப்ளஸ் பிரேக் பேடு. அப்புறம் சிஎன்ஜி 900, மொத்தமாக அன்றைக்கி 6213 ரூபா மைனஸ். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா 2457 ரூபா நம்ம கையில் இருக்குது. மொத்தம் 3460 ரூபா ஓட்டியிருந்தோம், 1000 ரூபா சிஎன்ஜி போயிருக்கு. சனிக்கிழமை 3500 ஓடி இருக்கும், சிஎன்ஜி 1087 ரூபா போயிருக்கு, மொத்தமாக 2866 ரூபா. டெய்லி பார்த்தாச்சு. இப்போ வாங்க வீக்லி மொத்தமாக பார்த்தோம்னா ரெடாக்ஸி மொத்தமாக 8807 ரூபா ஓடி இருக்குது, ஓலா 7006 ரூபா ஓடி இருக்குது, ரேபிட்டோ 5425 ரூபா ஓடி இருக்குது, ஊபர் 3147, மொத்தமாக 24835 ரூபா. அப்புறம் சிஎன்ஜி 5930 ரூபா, டோல் 80 ரூபா, சர்வீஸ் ஒரு 9000 ரூபா, மொத்தம் 15010 ரூபா செலவு. என்னுடைய வீடியோ ரெகுலராக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ நம்ம கையில் நிற்கும் அப்படின்றது. இப்போ சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்ததுனால இப்போ நம்ம கையில் செலவாயிடுச்சு. இதுதான் இந்த டிரைவிங் ஃபீல்டில் உள்ள ஒரு மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஒரு வர்ற மாதிரியே இருக்கும், டக்குன்னு நமக்கு செலவாயிரும். ஆனால் நம்ம அந்த செலவை பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோமோ அதுக்கு ஈக்குவலாகவே செலவு ஆகிடும். அப்படி பார்த்து தான் நம்ம கையில் 15000 ரூபா இருந்திருக்குது. அப்போ இது மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா 24835 டோட்டல் 15010 மைனஸ் பண்ணோம்னா 9825 ரூபா. இப்போது அந்த 9825 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மொத்த லாபம் போன வாரத்தில் நம்ம ஓட்டி இருந்ததில். அதில் 6ஆல் வகுத்தோம்னா 1637 ரூபா ஒரு நாளைக்கு வருமானம் மாதிரி வருது. இப்போ அந்த 9825 என் செலவு எல்லாம் கழிச்சோம்னா 8025 ரூபா தான் ஒரிஜினல் லாபம். அதாவது பேலன்ஸ் என் கையில் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 1337 ரூபா மணிக்கு இருக்கும். போன டைம் கிலோமீட்டர் க்ளோஸ் பண்ண கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணது 59602, க்ளோஸ் பண்ணுறப்போ 61176 கிலோமீட்ரு. இப்போ மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 1574 கிலோமீட்டர் போன வாரம் மட்டும் ஓடி இருக்குது. ஒரு நாளைக்கு 262 கிலோமீட்டர் வீதம் ஓடி இருக்குது. அப்போது 1300 ரூபான்றது சொந்த வண்டி வச்சுருந்தவங்களா, இப்போ சொந்த வண்டி என்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த 1337 ரூபா எனக்கு டெய்லி இருந்திருக்கும். நான் வாடகைக்கு ஓட்டுறேன் அப்படிங்கிறதுனால என்னுடைய வருமானம் பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு 800 ரூபா பக்கம் எனக்கு வரும். ரிமைனிங் இருக்கிற 700 ரூபா பக்கம் ஓனர் உங்களுக்கு போகும். ஸோ மொத்தமாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா என்னுடைய வருமானம் போன வாரத்துக்கு ஒரு 3000 ரூபா தான். பார்த்துக்கோங்க, 2 வாரம் நல்லா வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா டவுன் ஆயிடுச்சு. இதுதான் இந்த ஃபீல்டில் உள்ள ஒரு பெரிய ப்ளஸ் அண்ட் மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் கேட்பீங்க, டிரைவிங் ஃபீல்டு இவ்வளோ வருதா, எதுக்கு இந்த வீடியோலாம் எடுத்து போடுறீங்க, ஏர்னிங்ஸ் வீடியோ ஏன் எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. இப்போ தெரியுதுங்களா நான் ஏன் இந்த ஏர்னிங்ஸ் வீடியோலாம் போடுறேன்னு சொல்லி. வருமானம் வர்ற மாதிரி தான் இருக்கும், அதுக்கேற்றாப்புல செலவும் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், இந்த டிரைவிங் ஃபீல்டுக்கு வரணும்னா கண்டிப்பான முறையில் இந்த ஃபீல்டை பற்றின ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா தயவுசெய்து சொல்கிறேன், இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து மாட்டிக்காதீங்க. அதான் சொல்லி வர வேணான்னு சொல்லலை, வந்து மாட்டிக்காதீங்க. மாட்டிக்கிட்டு அந்த சிரமத்துலேருந்து வெளில வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ ஃபீல்டு எல்லா ஃபீல்டுமே கஷ்டம்தான், எந்த ஃபீல்டு ஈஸின்னு நான் சொல்ல வரல. ஆனால் அந்த டிரைவிங் ஃபீல்டு அப்படி கிடையாது. நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரியும் தெரியும், அதே சமயத்தில் கஷ்டத்தையும் கொடுத்துரும். அதுதான் இந்த ஃபீல்டில் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு இதுன்னு வச்சுக்கோங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. இப்போது போன வாரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக நான் போட்டுருந்துருப்பேன். போன வாரம் ஒரு 15 ரூபா 18 ரூபா பக்கம் வந்திருக்கும். அதுக்கு முந்தின வாரம் 18 ரூபா வந்திருக்குதும்.
இப்போ இந்த வாரம் ஒரு 9,000 மொத்தமாக கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 50 ரூபா 3 வாரத்துக்கு வந்திருக்குன்னா அந்த 50,000 இப்போ இந்த 10,000 ரூபா கிட்ட செலவாகி போச்சு. இப்போ இந்த 10,000 ரூபான்றது செலவு எல்லாம் போணுச்சு அப்படின்னா ஒரு 30 ரூபா தான் கையில் நிற்கும் ஒரு மாதத்துக்கு கனெக்ட் பண்ணி. இப்போ இந்த டிசம்பர் மாசத்துல இந்த வீடியோ இது முதல் வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இனி ஒரு 3 வாரம் இருக்கு. இந்த 3 வாரத்தையும் நான் போட்டுட்டேன்னா இப்போ இந்த டிசம்பர் மாசத்தை ஒரு மாசத்துக்கான ஆவரேஜ் பண்ணி ஜனவரியில நான் உங்களுக்கு பண்றேன். அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிடும் எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறமா உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் எதுவும் இருந்தாலும் நீங்க தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஷேர் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். ஓகே பாய். இதே மாதிரி அடுத்த வாரம் இந்த ஏர்னிங்ஸ் வீடியோ நம்ம பார்க்கலாம். மறக்காம வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க. எது சொல்ல வேண்டியது இருந்தால் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க, மறந்துடாதீங்க. ஓகே பாய்.